உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 40:16 வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவதாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமுண்டுவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக மாறாதவர். நம்முடைய தேவன் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன், நம்மளை ஆசீர்வதித்த தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பராமரிக்கிறார். அந்த தேவன் ஆண்டவர் மாறாத தேவனாக இருக்கிறார். நாம் மாறிவிடுவோம், ஆனால் தேவன் மாறாதவர். நம்முடைய குணம் மாறிவிடும், நம்முடைய செயல் மாறிவிடும், ஆனால் தேவன் என்றைக்கும் வாக்கு மாறாதவர். நீங்கள் நானும் வாக்கு கொடுத்திருப்போம், ஆனால் அந்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்போம். ஆனால் நம்முடைய குணம் வேற, ஆண்டுடைய குணம் வேற. இங்கே தாம் சொல்லிக்கிற எல்லாவற்றையும் செய்து அவர் முடிப்பார். ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அதை மனதிலே நீங்கள் நானும் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் தேவன் வருகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அழித்து விடுவது என்பது வானத்திலிருந்து சூரியனே அழித்து விடுவது போலவாகும். அப்படியானால் இந்த பூமியிலே அதற்கு பின்பு ஒரு சந்தோஷமும் இருக்க முடியாது. கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் பரலோக பிரயாணத்தை நீங்கள் நானும் செல்ல வேண்டும். நாம் வெளிச்சமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாதை நெடுகிலுமாக அந்த தேவன் நம்முடைய வாக்கு தத்தங்களை பூக்களை போன்று நமக்கு தெளித்து வைத்திருக்கிறார். அந்த பூக்களை போன்ற அந்த ஒரு மனம், பூக்களை போன்ற ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு தருவார். இன்று அநேகர் அந்த பூக்களை சேகரிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கு முட்களையும் குறுக்குகளையும் நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறார் பூக்களை சேகரிக்க வேண்டும். அதிலிருந்து வரக்கூடிய மனம், அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மகரந்த சேர்க்கை, அதில் இருக்கக்கூடிய ஒரு தேன் எவ்வளவு சுவையானது என்பதை நீங்கள் அறிந்து செயல வேண்டும். எனவே நம்முடைய பிரயாணம் ஏன் சந்தோஷமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வேதனை நிறைந்தாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே, இந்த உலகத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேவன் நமக்கு கொண்டு வர முடியும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடன் இணைந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு அற்புதத்தை தரும். பரலோகம் எத்தனை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது. எனவே அதை சுதந்திரத்திற்கு கொள்ள உங்களையே என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்வதற்கு இரவும் பகலும் அவரை தேட வேண்டும். அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை சொல்லி நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். சோதனையான நேரங்களிலே அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நாளும் சொல்லுவோமானால், அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது நமக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுப்பார். எனவே தேவன் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்கு மாறாத தேவனை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.